சீஃப் மினிஸ்டர் உங்க பையன் என் அப்பா எனக்காக இந்த விழாத்துக்குள்ள மக்களுக்காகவும் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்காரு. மாமா வேலை இதெல்லாம் இங்கிலீஷ் என்னது எவன்டா இப்பேற்பட்ட எடிட்ட போட்டது? இது எனக்கு தெரிஞ்சா அவன்டா எவன்டா அது? குப்பத்தா டேய், வேற லெவல்ரா. ஆனால் ஒரிஜினல் பல்ராம் நாயுடு இவர் தான். இந்த ஒரு டப்பிங் வெர்ஷன் தான் ஒரிஜினல் பல்ராம் நாயுடு அப்படின்னு மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் கூட அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த படத்தில் வர்றாரு பாருங்க, அவர் ஒரிஜினல் கிடையாது. செஞ்சு யாரும் என் வண்டிக்கு பின்னாடியோ என் வண்டி சைட்லயோ பைக்ல வராதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரி, ஒரே மாதிரி இருக்கு, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பேசியிருக்காப்ல. அழகா அமைதியா இந்த மாதிரி பசங்க இருக்கணும்டா. எப்படி இந்த மாதிரி பசங்க இருக்கணும்டா. என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. வியாபாரத்தை கவனி. இல்லை கைஸ், எனக்கு ஒரு விஷயம் சுத்தமாக புரியல. தளபதி விஜய் அவரும் சாதாரண மனுஷன்தான். எதுக்காண்டி அவரை பார்த்து எல்லாருமே காப்பி அடிக்கிறாங்க? எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. ஏன்டா, ஏன் இந்த உலகத்தில் என்ன நடக்குது? ஒருத்தன் இப்படி ஏகப்பட்ட பேர் கிளம்பி வந்துட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? கொரோனா வைரஸ் பரவுது, அதனால வெளிநாட்டில் பரவிச்சு. அதனால நீங்கள் மொட்டை அடிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கொரோனா வைரஸ் வராது. பெண்கள் அடிச்சுக்கிட்டா 15,000, ஆண்கள் அடித்தா 6,000. வேலையை பார்த்துது நாங்களும் போனில் பேசணும். அவங்க அப்புறம் ஃபோன்லேயே பேசவும் இல்லை, வரவும் இல்லை. இந்த மாதிரி வந்துட்டோம் நாங்கள் இதுலேயே. நம்புறவங்க இருக்காங்களா? மொட்டை அடிச்சது இங்கே தான் அடிக்க சொல்லி அடிக்க அவங்க தான் வர சொன்னாங்க சார். அடின்னு சொன்னாங்க. அதுக்கு பிற்பாடு சார் நான் மொட்டை அடிச்சேன். 3 பேர் தான் மொட்டை அடிச்சுக்கிட்டோம். அப்புறம் எல்லாம் நிறைய பேர் நின்றுட்டு என்ன நடக்குது இந்த உலகத்துல? இல்ல, நான் வந்துட்டு படத்துல தான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அது என்ன, நம்ம ராக்கெட் ராஜா சந்தானம் போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு வருவாங்கல்ல, எல்லாரும் ஏமாத்தி காசு வாங்கிட்டு. ஆனால் இப்போ வந்துட்டு உண்மையிலே நடக்கிறதுன்னு நினச்சா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, ரொம்ப காமெடியாகவும் இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தை நான் வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். படத்தில் பார்த்துருக்கேன் நிறைய டைம், நேரில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்படி நடந்தது. பூஸ்ட் பாலில் கலக்கி குடிப்பாரோ? வெறும் பூஸ்ட் மட்டும் சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். தயவு செஞ்சு இது ரொம்ப தப்புடா. விளையாட்டு கூட எடிட் பண்ணாதீங்க, ரொம்ப தவறான விஷயம்டா. அது இல்ல, இந்த கிரியேட்டிங், இந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில உண்மையா நடக்கிற ஒரு விஷயத்த, சமூகத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து காட்டியிருக்காங்க. நான் பாராட்டுறேன். ஆனால் இது வந்துட்டு கொஞ்சம் தவறான விஷயம்தான். இதை வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம்தான். போதைப் பொருள் பழக்கம் அது தவறு. அது பின்னாடி போகாதீர்கள், விரட்டி அடிங்கள் போதைப் பொருட்களை. அப்பயே தோணுச்சு இந்த வீடியோ எடிட் பண்ண, ஆனால் நான் எடிட் பண்ணல. அந்த பிரேக் வயரையும் பில்ல கொடு, ஃபேக்டரிக்கு அனுப்பி வைக்கிறேன். ரீப்ளேஸ்மென்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவேளா? சாகல இல்ல. விஜயா, என்ன நடந்தது? என்னது விஜய்? ஒரு நிமிஷம், இது அவர் இல்லையே. டூப்ளிகேட். ஆனால் இருந்தாலும் மக்களை வியக்க வைக்கிறாங்க. இப்போ வந்துட்டு சிஎம் விஜய் வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்காப்புல. அவர் மாதிரி வேஷம் போட்டு சில க்ளோன்கள்லாம் சமூகத்துக்குள்ள இந்த மாதிரி தெருக்கள்ல எல்லா இடத்துலையும் உலாவி மக்களை மகிழ்விக்குது. இவர் அடிக்கடி திட்டுவாங்க. வெள்ளையங்கிலி மாலையன்னு அப்புறம் எப்படி மானம் கெட்ட அரசியலா? ரொம்ப வித்தியாசமா இருக்கு. புழுத்த வேலையா மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே. இதுக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? ஏசி போட்டு நான் ஏசி போடாத அதான் உனக்கு வித்தியாசம். எனக்கும் அதுக்கும் உனக்கும் வித்தியாசம். வேண்டாம், சப்ரன் பண்ணியா பண்ணிக்க, டிஸ்மிஸ் பண்ணியா பண்ணிக்க. 5,000 வச்சான் பதார்த்த கடை வைப்பான், 50,000 வச்சான் மல்லிகை கடை வைப்பான்,
5 லட்சம் வச்சா ஃபேன்சி ஸ்டோர் வைப்பேன். உன்னால முடிஞ்சா பண்ணிக்க. நீ எச்ச கடை மல்லிகை கடை வச்சு என்ன நீ திட்டியா? இந்த சேஷன் நான் உன்னை எப்படி டிஸ்மிஸ் பண்றேன்னு பாரு. பண்ணிக்க. சூப்பர் தல, சூப்பர் தல, வெல்டன், வேற லெவல் தல. இந்த படத்தை பார்ப்பதன் மூலமாக மூளைக்கும் சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் ஏற்படுமே தவிர அது மாணவர்களுடைய மூளையோ வேறு யாரும் மூளையோ மூளை செலவை செய்கிற படம் அல்ல அது. இந்த படத்தை பார்ப்பதன் மூலமாக மூளைக்கும் சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் ஏற்படுமே தவிர ஒரு நிமிஷம் ப்ளீஸ், இந்த மாதிரி பண்ணாதீங்க. இதுதான் பெரிய பெரிய தவறு. படம்ன்றது எல்லாமே படம் தான். அதுவும் பெருசாக என்னன்னா நம்ம சவுத் இந்தியன் படம், அது யாரோட படமாக இருந்தாலும் சரி, சிஎம்மோட படமாக இருந்தாலும் சரி, இப்போ நான் ரசிக்கிற விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், அவங்களோட படமாக இருந்தாலும் சரி, நல்ல படம், நல்ல கதை, அருமையான விஷயத்த சொல்லுதா, அதை ஒத்துக்குங்க, அதை ரசிங்க. மற்றபடி மொக்க படம் அதெல்லாம் விரும்பவே விரும்பாதீங்க. சும்மா அந்த ஒரு ஆக்ஷனு, ஒரு ஃபைட் சீனு, இது அது இந்த மாதிரி அதெல்லாம் சத்தியமாக வேண்டாம். அதெல்லாம் சும்மா எப்படி இந்த நல்லா இருக்கணும், நல்ல கதை, கிளைமேக்ஸில் எப்படின்னா வெறித்தனமாக இருக்கணும், செம்மையாக இருக்கணும். அப்படியே நம்ம தியேட்டரில் இப்படி நம்ம சீட்டில் உட்காந்துட்டு இப்படி சொல்லணும், படம் அப்படி இருக்கணும். புரியுதா? நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா இங்க இருந்து நான் எப்படி முன்னேறி போறதுன்னு தான் எனக்கு தெரியல சார்.